ஸ்டாக் மார்க்கெட் பத்தின நியூஸை படிக்கிறப்போ வீடியோஸை பார்க்குறப்போ நம்ம மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்ற டேர்மை நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம். நம்ம இப்போதான் ஸ்டாக் மார்க்கெட்ல புதுசாக இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா எந்த மாதிரியான ஸ்டாக்ஸை வாங்கி இன்வெஸ்ட் பண்றது அப்படின்ற குழப்பம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ்க்கும் ஏற்ற மாதிரியான ஸ்டாக்ஸை வாங்கி இன்வெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் கொஞ்சமாச்சும் இருக்கணும். அப்படி இல்லாம ஏதோ ஒரு ஸ்டாக்கை வாங்கி இன்வெஸ்ட் பண்றப்ப லாசஸ் ஏற்பதற்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அப்படி கரெக்டான ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றதுக்கு தான் இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பத்தி தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு கம்பெனியோட டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸை அந்த கம்பெனியோட ஒரு ஷேரோட கரண்ட் பிரைஸ் ரேட் என்னவோ அந்த ரேட்டால மல்டிப்ளை பண்றப்ப நமக்கு கிடைக்கிற அமௌண்ட்டை தான் அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். இதை இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாம். ஏபிசின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனியோட டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் 20,000 அப்படின்னு வச்சுக்கிறோம். அதோட ஒரு ஷேரோட கரண்ட் பிரைஸ் 200 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டா 20,000 இன்ட்டு 200 நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் 40 லட்சம். ஸோ அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 40 லட்சம் ரூபாய். ஒரு கம்பெனியோட ஓனர்ஸ் அண்ட் அவங்களோட பார்ட்னர்ஸ் எல்லாரும் சேர்ந்துதான் அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ். அப்படி அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸோட ஷேர்ஸை தவிர்த்துட்டு நம்மள மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுக்கும் விற்கிற ஷேர்ஸை தான் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு 2 டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா நம்மள மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர், நமக்காக மட்டுமே வாங்கவும் விற்கவும் இந்த மாதிரியான ட்ரேடிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அப்படின்னா நிறைய எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ற ஒரு கம்பெனியாவோ ஒரு ஆர்கனைசேஷனாவோ இருக்கும். அவங்க மற்ற கம்பெனிக்காகவும் ஆர்கனைசேஷனுக்காகவும் ட்ரேடிங்ல ஈடுபட்டு இருப்பாங்க. பேங்க்ஸ், பென்ஷன் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனி இவங்க எல்லாரும் தான் இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள்.